பவன் கல்யாண் முன்னெடுத்தார் ஸ்டெப்ஸை. நம்ம ஒரு கூட்டணி மாதிரி இருக்கலாம், தனியாக நிற்க வேண்டாம் அப்படின்னு டிடிபியோட அவர் போய் ஜாயின் பண்ணார். டிடிபியும் பிஜேபியோட அவங்களே சேர்த்துட்டாங்க. ஸ்வீப்பிங் விக்டரி. இதை தான் பவன் கல்யாண் விஜயோட பேசும்பொழுது எடுத்து சொன்னார் அப்படின்னு செய்தி. என்ன பேசினார் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குன்னு அப்பீல் இருக்கலாம், ஆனால் எடுத்த உடனே ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிலாம் பார்க்க வேண்டாம். கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த கட்சியை ஆரம்பிச்சு இந்த கட்சியை தடை துவங்க வேண்டும். இந்த இதில் இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன். ஆனால் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, உங்கள் கட்சிக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் வேணும். இப்போ வாய்ப்பு இருக்கு. அதான் விஜய் 70 கேட்டதாகவும் கடைசியில் விஜய் கட்சி 50க்கு இறங்கி வந்தாங்க. ஆனால் 50 கூட இல்லை, இபிஎஸ் 40 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. 2011 அதுக்கு தான் விஜயகாந்த் உள்ள கொண்டு வந்தேன். 41 சீட், 28 ஜெயிச்சார். இந்த மாதிரி விஜய் 40 சீட்டுக்கு ஒத்துக்கலாம். இந்த 40 சீட்டு ஒத்துக்கொண்டால் அங்கதான் எப்படி பிரிக்க போறாங்கன்னு முக்கியம். விஜய்க்கு 40னா அப்ப பிஜேபிக்கு 40 இல்ல. ஏன்னா விஜய் தனியா இருந்தா என்ன பிரிப்பார்? அதையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே கூட்டணிக்கு 35% தான் வரும் அப்படின்னு பொலிட்டிக்கல் பண்டிட் சொல்றது. அதனால இவங்க வந்தாங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி வாக்கு சிதறாது. அண்ட் விஜய்க்கு இருக்கிற ஓட்டும் சேர்ந்தும் ரெண்டையும் சேர்ந்துன்னு வச்சுங்க, என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். 200, 210 தாராளமாக எடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிற விஜய்க்கு வர ஓட்டு எது அதெல்லாம் இங்க உள்ள வரும். அதனால கண்டிப்பாக என்டிஏ ஜெயித்து விடும். இந்த கணக்குல தான் ஏடிஎம்கே மட்டும் இல்லை, என்டிஏ அமித்ஷா அவங்களும் இதுதான் பேசிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் பழனிசாமி இபிஎஸ் டெல்லி போகும்போது அங்கேயே அவர் சொன்னதுதான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு, பவன் கல்யாண் மூலயமா இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலாம் போயிருக்கு. இதனால தான் என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு கொஞ்சம் காத்திருக்கலாம் அப்படின்னு மற்ற கட்சிகளோட எடப்பாடி பேசி வருகிறார். இது குறித்து தான் அமித்ஷா கிட்டையும் பேசியிருக்காரு அப்படின்லாம் தகவலாம் சொல்லப்படுது. விஜய் வருவாரா இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தொகுதி பங்கீடு பண்ணிக்கலாம், இல்லை அவருக்கான சீட் நம்ம எடுத்து வச்சுட்டு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லப்படுது. இது உண்மை தகவலா இல்லை இன்னும் என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஆமாங்க, இதுதான் இப்போ போயிட்டு இருக்குங்க. என்டிஏ விஜய் கூட்டணி டிவிக்கு அவர் கட்சியை ஆரம்பித்து எலெக்ஷனில் நிற்க போகிறேன் அப்படிங்கிறச்ச எல்லா கட்சிகளுக்கும் எல்லாருக்கும் இது கொடுத்தார். யார் வேணாலும் எங்களோட என் தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் வேண்டுமானாலும் சேரலாம் அப்படின்னார். அண்ட் ஆட்சியில் நாங்கள் ஜெயித்து வந்தாலும் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த கட்சியும் போய் சேரவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கண்டிப்பாக விஜய் போகிற இடமெல்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு கூட்டம் வருது. இப்போ ரீசெண்டாக தஞ்சாவூரில் போட்டார், வேலூரில் போட்டார், நல்ல ஒரு கூட்டம். இளைஞர்கள் மத்தியில் லேடிஸ், இவங்க ஆகட்டும், பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், யங் பீப்புள், அவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு விஜய் கிட்ட ஒரு இது இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறச்ச விஜய்க்கு நல்ல ஒரு இது இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் விஜய் எவ்வளோ ஜெயிப்பார் அதுதான் இன்னும் சரியாக தெரியவில்லை. ஏன்னா அண்ணாமலை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது அப்படி எல்லா தொகுதிக்கும் போய் அப்படி ஒரு கூட்டம், போகிற இடமெல்லாம் அண்ணாமலைக்கு கூட்டம். ஸோ அண்ணாமலையே ஒரு நேஷனல் டிவியில் இது கொடுக்குறச்சு, இன்டர்வியூ கொடுக்குறச்ச அவங்க கேட்குறாங்க, அண்ணாமலை நீங்கள் எவ்வளோ இது எதிர்பார்க்குறீங்கன்னு. கண்டிப்பாக 23 to 25% பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு வரும் அப்படின்னார். ஆனால் கடைசியில் 11.35 அவ்வளோதான் வந்தது பிஜேபிக்கு. பட் 11.35ங்கிறதே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 3%, 4% தான் இருந்தது. ஆனால் 11.35 கொண்டு வந்தார். அதே தான் வச்சு பார்க்கும்பொழுது விஜய்க்கு நல்ல ஒரு கூட்டம் வருது. இந்த கூட்டமெல்லாம் விஜயை தனியாக ஆட்சி அமைப்பதற்கு 40%, 42% வருமா அப்படின்னா ஷூராக தெரியல, சொல்ல முடியாது. ஒருவேளை 15% நின்றுதுன்னு வச்சுங்க, வரலாம் 17%. அதுக்கு மேலே போகணும்னால், ஏன்னா ஆல்ரெடி அங்கே டிஎம்கேன்னு ஒரு பார்ட்டி, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் அப்படி ஒரு இது அவங்களுக்கு. அதே மாதிரி அந்தர் திராவிடியன் பார்ட்டி ஏடிஎம்கே, அவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் இது, இதையெல்லாம் தாண்டி தான் விஜய்க்கு வர வேண்டும். அந்த மாதிரி பார்க்குறச்ச இது வரைக்கும்
அந்த மற்ற எல்லா கட்சிகளுமே விஜய் பக்கம் போகவில்லை. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. காங்கிரஸ் மட்டும் வரேன் கடைசி வரைக்கும் விஜய் நம்பிட்டு இருந்தார். கடைசியில் காங்கிரஸும் 28 அசம்பிளி சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட் அதுக்கு ஒத்துண்டு இதுக்கு போயிட்டார் டிஎம்கேவோட. இது விஜய் மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது கடைசி வரைக்கும் நம்ப வச்சு காங்கிரஸ் முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு விஜய்க்கு ஒரு தாக்கம் இருக்குது அப்படின்னு. அதனால தான் இப்போ பவன் கல்யாண் ஆந்திராவில் டெபுட்டி சிஎம், சிரஞ்சீவி ஆக்டருடைய எங்கர் பிரதர், ஓகேவா. ஸோ அவர் அவர் என்டிஏக்கு ஆந்திராலே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2000 அந்த பழைய 21 அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக நின்னாங்க டிடிபி, தென் அந்த பக்கம் ஜெகன் ஜெயிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த 2024 அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனோட அசம்பிளி எலெக்ஷன் வந்தது. அப்போது பவன் கல்யாண் டிடிபி, அப்போ பவன் கல்யாணும் முன்னெடுத்தார் ஸ்டெப்ஸை. நம்ம ஒரு கூட்டணி மாதிரி இருக்கலாம், தனியாக நிற்க வேண்டாம் அப்படின்னு டிடிபியோட ஒரு போய் ஜாயின் பண்ணார். டிடிபியும் பிஜேபியோட அவங்களே சேர்த்துட்டாங்க. ஸ்வீப்பிங் விக்டரி. இதை தான் பவன் கல்யாண் விஜயோட பேசும்பொழுது எடுத்து சொன்னார் அப்படின்னு செய்தி. என்ன பேசினார் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குன்னு அப்பீல் இருக்கலாம், ஆனால் எடுத்த உடனே ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிலாம் பார்க்க வேண்டாம். கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு இந்த கட்சி தடை துவங்க வேண்டும். இந்த இதில் இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன். ஆனால் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் கட்சிக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் வேணும். எந்த அளவுக்கு பூத்து ஸ்ட்ரென்த் இருக்குது, எவ்வளோ பூத்தில் என்ன கெப்பாசிட்டி இருக்குது, என்ன பலம் இருக்குது, அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கூட்டணி சேர்ந்து கொள்ளலாம். நீங்கள் கூட்டணி சேரணும் அப்படின்னா டிஎம்கே உங்களுக்கு இந்த எதிரின்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஏடிஎம்கே பிஜேபியோடு ஏன் சேரக்கூடாது, என்டிஏ கூட்டணியோடு சேருங்க. என்டிஏ கூட்டணி அந்த அளவுக்கு சென்டரில் மோடி அவர்கள் அவ்வளோ அருமையாக ஒரு கவர்னன்ஸ் கொடுக்குறார். அண்டு இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா 20 ஸ்டேட்டில் பிஜேபி அவர் என்டிஏ இருக்காங்க. ஸோ நீங்கள் என்டிஏவோட தமிழ்நாட்டில் ஏன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்லோலி யூ வாஸ் ஏபிள் டு கன்வின்ஸ். ஏன்னா விஜய் பார்த்தார், எந்த ஒரு கட்சியும் இது வரைக்கும் அங்கே வரவில்லை விஜய் தேடி. ஒருவேளை விஜய் நம்ம போகலாமா அப்படின்னு. இதே தான் 2011 நடந்தது. 2011 ஏடிஎம்கே ஜெயலலிதா இதில் அவங்க மீடியேட் பண்ணி அவங்க இது கேன்வாஸ் பண்ணி விஜயகாந்தும் உள்ளே கொண்டு வந்தாங்க. 41 அது 28 விஜயகாந்த் ஜெயிச்சார் விஜயகாந்த். ஸோ இப்பயும் அப்போது இவர் ஓகே இது ஓகே, ஆனால் எனக்கு 70 சீட் வேணுங்கிற மாதிரி விஜய் கேட்குறாரு அப்படின்னு ஒரு இது. ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க 70 கொடுக்க முடியாதுங்க. பிஜேபி இருக்காங்க, பெரிய பார்ட்டி, 11.35% ப்ரூவன் ரெக்கார்ட். நேஷனல் இந்தியா பூரா 20 ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ ஸ்மால் பார்ட்டி இல்லை. ஆல்ரெடி பிஎம்கே இருக்காங்க. பிஎம்கேக்கு 17 சீட்டு ஒரு ராஜ்யசபா ஒதுக்கியாச்சு. இனி அதை மாற்ற முடியாது. இந்த சீட் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி டெப்டி சிஎம் அந்த போஸ்ட்டுக்கும் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி விஜய் கூட்டணிக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ வாய்ப்பு இருக்கு. அதாவது விஜய் 70 கேட்டதாகவும் கடைசியில் விஜய் கட்சி 50க்கு இறங்கி வந்தாங்க. ஆனால் 50 கூட இல்லை. இபிஎஸ் ஒரு இதை 40 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 40 என்னை பொறுத்த வரைக்கும் 2011 அதுக்கு தான் விஜயகாந்த் உள்ளே கொண்டு வந்தேன். 41 சீட், 28 ஜெயிச்சார். அந்த மாதிரி விஜயை 40 சீட்டுக்கு ஒத்துக்கலாம். இந்த 40 சீட்டு ஒத்துக்கொண்டால் அங்கே தான் எப்படி பிரிக்க போகிறாங்கன்னு முக்கியம். விஜய்க்கு 40னா அப்போ பிஜேபிக்கு 40 இல்லை. ஏன்னால் பிஜேபிக்கு எந்த அளவுக்கு அப்போ முன்னாடி பிஜேபி 30 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 30 எனக்கு கிடைக்குமான்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பிஜேபி 30 கொடுத்து விஜய்க்கு 40னா 40, 30, 70, பிஎம்கேக்கு 17, 87 ஆயிடுச்சு. இதையும் தாண்டி வாசன் அவர்களுக்கு கொடுக்கணும். அது ஒரு 3 சீட்டு அனுபவிங்களேன். தென் புதிய தமிழுக்கு யாராவது வந்தாங்கன்னா வேறு எந்த கட்சி அது ஒரு 5 சீட்டு. ஸோ 40, 30, 87, 3, 90, 95 சீட்டு போயிடுத்துன்னு வச்சுங்க. மீதி இருக்கிறது 139 தான் வருது. எனக்கு 234, 139 ஏடிஎம்கேக்கு வருது. அதனால் விஜய்க்கு ஒன்று 40 கொடுக்குறேன்னு இவங்க ஒத்துட்டாங்க எடப்பாடி அப்படின்னால்
பிஜேபிக்கு கொஞ்சம் குறைப்பாங்க. 30 கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு. எடப்பாடி தொடர்ந்து தாவேக்க இந்த கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படின்ற பட்சத்தில் இந்த கூட்டணி ரொம்ப பலம் இல்லை, விஜய் வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்துக்கு என்டிஏ கூட்டணி வந்துடுச்சா? இல்லை, கிடையாது. கூட்டணி பலம் இல்லாமல் இல்லை. எடப்பாடி அவர்கள், அதை ஏடிஎம்கே, பிஜேபி, இவர்களால் திமுகவை வீழ்த்த முடியாது, விஜய் அதுதான் நான் சொல்ல வரேன். நோ, இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இதை ஆப்போசிஷன் பார்ட்டி டிஎம்கே கூட்டணி அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இவங்க இது பண்ணுவோம், அதான் விஜயோட சேர்க்குறாங்க. சோவாட், விஜயோடு நாங்கள் சேரல, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இப்போ நாளைக்கு விஜய் டிஎம்கே கூட்டணிக்கு போகிறேன்னா நீங்கள் பேசாமல் விட்டுருவீங்களா? ஓபிஎஸ் வந்தார சேர்த்துக்கலையா நீங்கள்? அப்போ எப்படி சேர்த்து நீங்கள் ஓபிஎஸ்ஸை? ஸோ எந்த கட்சி எங்கே கூட்டணிக்கு போகிறாங்க? விஜய் வரதுனால ஏடிஎம்கே கூட்டணிக்கு பலம் இல்லை, அதனால் ஏடிஎம்கே கெஞ்சி கூத்தாடி, என்டிஏ கெஞ்சி கூத்தாடி விஜயை அழைத்து கொண்டு வந்தார்கள். நோ, அப்படி இல்லை. அதாவது எந்த ஒரு கட்சியுமே அரசியலில் ஜெயிக்கணும்னால் கூட்டணியை பார்க்குறோம். இன்னி தேதிக்கு டிஎம்கே 46% இருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அதையும் எந்த கட்சியும் வெளியில் போகல. அதையும் தாண்டி பிரேமலதா அவங்க உள்ளே வந்தாங்க. 48% டிஎம்கேக்கு கூட்டணிக்கு ஓட்டு இது இருக்குது. இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு 40% இருக்குது. 8% டிஎம்கே கூட்டணி அதிகம் இருக்குது. ஆனால் டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது அதை சொல்லுங்கள். ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், ஏற்கனவே ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து அந்த கட்சி மேலே மக்களுக்கு இருக்க வெறுப்பு, ஓட்டு அவங்களுக்கு போடாமல் வேறு எதுக்கு போடுவாங்க. தட் இஸ் கால்டு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இங்கே பொலிட்டிக்கல் பண்டிட் சொல்கிறது 8 - 9, 10%. நீங்கள் 8% வைங்க, 7% வைங்க. 48 7 போச்சுன்னா 41 ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் கழிச்சிட்டிங்கன்னா. அப்போ டிஎம்கேக்கு 41, இவங்களுக்கு 40. இதையும் தாண்டி விஜய் இந்த கட்சிக்குள்ளே என்டிஏ கூட்டணிக்குள்ளே வராமல் விஜய் இருந்தாலும் டிஎம்கேக்கு விழுற ஓட்டில் 31%, அவங்களுக்கு வர ஓட்டில் 31%. இந்த சென்ஸ் 31, 41 இல்லை. விஜய்க்கு எந்த ஓட்டு போடுவாங்களோ, யார் போடுவாங்களோ அதில் 31% டிஎம்கே வீட்டை ஓட்டுங்கிறாங்க. விஜய்க்கு இப்போ ஒரு 20% ஓட்டு விழுறதுன்னு வச்சுங்க. அதில் 31%, 6% அது டிஎம்கேது. அப்போது 41 6 போச்சுன்னா 35. இதுதாங்க கலந்து நிலவரம். ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். விஜய் தனியாக இருந்தால் என்ன பிரிப்பார்? அதையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே கூட்டணிக்கு 35% தான் வரும் அப்படின்னு பொலிட்டிக்கல் பண்டிட் சொல்கிறது. அதனால் இவங்க வந்தாங்க அப்படின்னால் என்டிஏ கூட்டணி வாக்கு சிதறாது. அண்ட் விஜய்க்கு இருக்கிற ஓட்டும் சேர்ந்தும், ரெண்டையும் சேர்ந்துன்னு வச்சுங்க, என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். 200 210 தாராளமாக எடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்க்குற விஜய்க்கு வர ஓட்டு எது அதெல்லாம் இங்கே உள்ளே வரும். அதனால் கண்டிப்பாக என்டிஏ ஜெயித்து விடும். இந்த கணக்கில் தான் ஏடிஎம்கே மட்டும் இல்லை, என்டிஏ அமித்ஷா அவங்களும் இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் லாஸ்ட் வீக் பழனிசாமி இபிஎஸ் டெல்லி போகும்போது அங்கேயே அவர் சொன்னது தான், இன்னொரு கட்சியோடு பேசி கொண்டு இருக்கிறோம், அந்த கட்சியை உள்ளே கொண்டு வர போகிறோம், கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னாரு. அது ஒருவேளை விஜய் கட்சியை தான் சொன்னாரா தெரியாது. எல்லாம் முடிஞ்சது தான் விஜய் உள்ளே வருவார். என்ன இது ஒரே இது, எவ்வளோ ஓட்டு சீட்டு கொடுக்க போகிறீங்க? அப்போது கண்டிப்பாக ஏடிஎம்கே 170 நிற்க முடியாது. ஏன்னா பிஜேபியும் உள்ளே அக்காமடேட் பண்ணும், இவனுக்கும் 40 சீட் கொடுக்குறீங்கனால் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னன்னால் என்டிஏ நீங்கள் ஜெயிச்சிங்கனால் என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக இபிஎஸ் சிஎம் அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் தனிப்பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் வரவில்லை என்றால் ஆட்சியில் பங்கு கண்டிப்பாக இருக்கும். என்டிஏ கூட்டணியில் விஜய் வரும் பட்ஜெட்டில் அதிமுக கணிசமான தொகுதிகளை குறைச்சதான், சீட்டுகளை குறைச்சதான் ஆகணும். இந்த அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக 30 எம்எல்ஏ ஜெயிச்சிருவாங்க, விபி துரைசாமி அமைச்சராயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதாவது கூட்டணி ஆட்சி மறைமுகமாக இப்படி சொல்லியிருக்காராம். பிஜேபிக்கு 30 எம்எல்ஏக்கள் வரும். எவ்வளோ சீட் வரும்னு இன்னும் தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ சீட், ஏன்னா விஜய் 40 சீட் வந்தான்னு வச்சுங்க, அப்போ பிஜேபிக்கு 30 கொடுக்க முடியுமா, இன்னும் குறைப்பாங்களே தெரியாது. என்ன டாக்ஸ் நடக்கிறதுன்னு. உங்களுக்கு 30 கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, வெரி குட். 30க்கு 30 ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக ஸ்வீப்பிங் ஒரு வேவ் இருந்தால் ஜெயிக்க முடியும். இல்லைன்னு வச்சுங்க 70% 75% தான் நீங்கள் போட்டி போடுறதுல ஜெயிக்க முடியும். இல்லை, இது கூட்டணி ஆட்சிக்கு ஒரு அச்சாரமா சார்? ஆமாம், கண்டிப்பாக. விஜய் உள்ளே வந்தாச்சுன்னு வச்சுங்க, இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, விஜய் உள்ளே ஏடிஎம்கே 150 சீட்லாம் நிற்க முடியல, 140 சீட் நிற்கிறாங்க அப்படின்னா, 140ல் 125 ஜெயிச்சாங்கன்னால்
விஜய் அவங்க என்ன பண்ணுவாங்க, தனியாக நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம்பாங்க. இவங்களும் ஓகே சொல்லுவாங்க. இவங்களும் ஓகே. ஒருவேளை எடப்பாடி அவர்களுக்கு 100 சீட் 98 சீட்டு தான் வருதுனால் 2006 கலைஞர் டிஎம்கே 97 சீட்டு ஜெயிச்சுட்டு மைனாரிட்டி அரசு ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, சோனியா காந்திகிட்ட அவர் சொல்லி அவங்க காங்கிரஸ் எல்லோரும் வெளியிலேயும் சப்போர்ட் கொடுக்க சோனியா காந்தி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து 97 சீட்டை வச்சுட்டு 5 வருஷம் ஆட்சி புரிந்தார். ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ சீட்டு கிடைக்கிறது அதை பொறுத்து கூட்டணி ஆட்சி அமையலாம். நயினாரோட இந்த கருத்தால் என்டிஏ கூட்டணி அதாவது அதிமுக அதிருப்தி அடையாதா சார்? அதிருப்தி அடையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதாவது சார், நான் ஒரு கட்சியில் எங்கள் கட்சியில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ அமைச்சர் பதவியே கேட்குறாரு. எலெக்ஷன் இன்னும் முடியல. இன்றைக்கி அமைச்சர் பதவி கேட்குறதுங்கிறது கேடர்ஸை ஊக்குவிக்கிறது சார். கேடர்ஸை நான் ஊக்குவித்தாகணும். ஓகே, யார் யார் எம்எல்ஏ போட்டி போடுறீங்களோ நமக்கு ஏதாவது மந்திரி பதவி இருக்குமா, இருக்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஜெயித்து வந்தால் மந்திரி பதவி பேசலாங்க. ஆனால் இவருக்கு மந்திரி பதவி அவருக்கு மந்திரி பதவி வரும் அப்படின்னு மேபி இவர் அது பேசுவதை தவிர்த்து இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடையது. இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியன், அவருக்கு தெரியும் என்ன பேசுகிறோம் அப்படின்னு. ஸோ இதை அப்படியே எடுத்துக்கொண்டு அதனால தான் என்டிஏ சொல்லிட்டாங்க கூட்டணி ஆட்சி தான் உறுதி, அந்த மாதிரி என்டிஏ சொல்லவில்லைங்க. இந்திய கூட்டணிக்குள்ளே விஜய் வரதுக்கு பல முயற்சிகள் எல்லா தரப்புலேருந்து எடுக்கப்பட்டு வருது. ஏன் சீமானுக்கு மட்டும் இந்த முயற்சிகள்லாம் எடுக்கலை? சீமான் ஆரம்பத்துலேருந்து இவங்க சீமானையும் கூப்பிட்டுருக்காங்க சார். இந்த லாஸ்ட் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே ஏப்ரல் மாதம் 2025 ஏடிஎம்கோட கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிடுது. அதிலிருந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாதும் சீமானுக்கும் பேசினார்கள். ஆனால் சீமானை பொறுத்தவரை ஒரே கொள்கையில் இருக்க, தனியாக தாங்க நிற்பேன் அப்படிங்கிறார். சீமானும் உள்ளே வந்துட்டார்னு வச்சுங்க, இது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். டிஎம்கேக்கு சீட்டே கிடைக்காது. சீமான் ஏன்னா 8% ஓட்டு வச்சுருக்கார் கையில் சீமான். ஓகேவா? ஸோ ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கையில் இதுவாக இருக்கார். நாளைக்கே சீமான் நான் உள்ளே வரேன்னு சொல்லட்டும், சீமானையும் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஆனால் சீமான் இதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கவில்லை. அதை தான் சொல்ல வரேன். சீமானை ஒதுக்கவில்லை, ஆனால் சீமான் ஒதுங்கி நிற்கிறார். நடப்பு அரசு பல்வேறு கட்சியை நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.